அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல, நீ யார பத்திரிக்காரன்? நாங்க தான் பத்திரிக்கை நடத்தி வச்சிருக்கேன், ஆனா பத்திரிக்காரர் இல்ல. இப்ப நீங்க பத்திரிக்காரா? உட்காருங்க முதல்ல. நீங்க பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க உட்காருங்க. நீ முதல்ல திருடனே இல்ல இல்ல, நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுறியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடுறானே? உன் மேல எவ்வளவு கேஸ் எடுக்கு? நான் என்ன சொல்றேன், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு போறோம். எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர் கட்டி கொடுங்க. எல்லாருக்கும் என்னென்னமோ சரிங்களா, 250 கோடி ரூபாயில கூட நூலகம் திறக்கிறீங்கன்றாங்க. யாரும் படிக்கிறதுக்கு அங்க ஆள் இல்ல. பூந்தோட்டத்துக்குள்ள ஆள் இருக்க மாதிரி தான் இருக்கு. அங்க சரியான நூலகங்கள் கிடைக்கல, சரியான நூல்கள் இல்ல. அதாவது இந்த விஷால் எல்லாம் தோத்துருவாரு. நான் வெளிப்படையா பேச, அவரு ஆர்டிஸ்ட், அவர் நடிகர்னு சொல்ல. அந்த அளவுக்கு உயரம், அந்த அளவுக்கு உடம்பு, என்ன கட்டமான உடம்பு. அந்த படத்துடைய அந்த ஐயா, உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா. இப்ப இந்த மேடையில வந்து நான் நிக்கிறது காரணமே வந்து என்னோட 2 மகள்கள் தான். அம்மா, அப்பா இந்த மேடை விட்டுட்ட, மன உளைச்சல் பயங்கரமாகி போதுண்டா. இது மேல வந்து நம்மளால வந்து உடம்பாலையும் என்னால வந்து ஒர்க் பண்ண முடியல. இந்த கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல லைஃப்ல. அப்பயும் என் மகள்கள் வந்து, அப்பா விடுப்பா பாத்துக்கலாம். அம்மா என்னம்மா, நம்ம 15 லட்சம்லாம் வந்து சப்போஸ் நம்மளை ஏத்துக்கிறாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 லட்சம் படம் போடுறோம், நம்மளை ஹீரோவா ஏத்துக்கிறான்னு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடுது, ஓடல, ஓகே 15 லட்சம் நம்ம சேஃப் அப்படின்ட்டு. எனக்கு சினிமா பின்னாடி கிடையாது, அரசியல் பின்னாடி கிடையாது, பணம் பலம் கிடையாது. ஒரு கடைக்கோடியில கூடலூர்னு ஒரு ஊர்ல இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் தான் அவன். இன்னைக்கு வந்து ஒரு நடிகனா நிக்கிறன்றது என்னால நம்பவே முடியல. இங்க நிறைய பேர் கேட்டாங்க என் வீட்டுல கூப்பிடலன்னு. என் மகள்கள் ஒரே வாசம் தான், நான் தியேட்டர்ல உன்னை பார்க்கணும், அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன். இந்த சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவங்க தான் மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க, படம் வர்ற சேர்றவங்க சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த அடித்தட்டு மக்கள் கீழே ஒர்க் பண்றாங்கல்ல டெக்னீஷியன்ஸ், அந்த வழிகளை நான் பார்த்தவன் நான். ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கான சம்பளம் தான். இப்போ தலைப்படம் வருது, அப்புறம் ரெட்ரோ வருது, சூர்யா சார் படம் வருது. இது இப்போ இடையில நாங்கள் எப்போதான் வந்து படங்கள் தயாரிக்கிறது? எல்லாருமே வந்து வாய் வார்த்தை சொல்றாங்க, அது எங்கேயும் பழி ஒரு நடக்க மாட்டேங்குதா? எல்லாருமே வந்து வந்து நீங்க டிக்கெட் விலையை குறைங்க. ஏதாவது தவறா பேசியிருந்தா என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க. சினிமா துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது. 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்பரேட் மாதிரி அங்கேயே உட்கார்ந்துக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழவன் எப்ப சாக வேண்டாம், விலகி கொள்ளுங்கள், இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். இப்ப பேசுறவர் சொன்னாரு, சின்ன எப்ப காலியாகும், அண்ணன் எப்ப சாவான் அப்படின்னு. கிழவன் எப்ப சாக வேண்டாம், விலகி கொள்ளுங்கள். திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது, நல்லவன் தான் பேசணும். ஆதாரமா எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்க கோர்ட்ல கேஸ் இருக்கு, இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது, அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும், பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாம முதியோர், திருடன சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல இதை பேசியிருக்க கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்காரா? உட்காருங்க முதல்ல. நீங்கள் பத்திரிக்கா நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க உட்காருங்க. நீ முதல்ல திருடனே இல்ல இல்ல, நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுறியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடுறானே? உன் மேல எவ்வளவு கேஸ் எடுக்கு? என்னெல்லாம் திருநது, எத்தனை கேஸுக்கு? நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிகாரன் சொல்லாத, நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரன். பத்திரிகாரன் பேர்லாம் கெட்டு போயிடும். யாரு பத்திரிகாரங்க? பத்திரிகாரன் யாரு? அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல? நீ யாரா பத்திரிகாரன்? நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன், ஆனா பத்திரிகாரர் இல்ல. பத்திரிகாரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, அதை படி பேசாத. நீ யாரு முதல்ல? திருட சங்கத்தை பணத்தை திருட்டு பண்ண திருடனே. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா யார் பேச போறாங்கன்ட்டு. அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பத்தி வாழ்த்தி பேசுவதற்காக சென்சார் போர்டு ஒரு பக்கம் நமக்கு பெரிய தலைவலியை உருவாக்கி கொண்டிருக்கிறது.
அதை தாங்க பேசுறேன். அதுதான் நான் வந்துட்டேன். மகிழ்ச்சி. இந்த படம் சென்சார் போர்டு, அதாவது என்னன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு வந்து பெரிய ஒரு ஒரு நமது இயக்குனர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அம்மா சொல்லும்போது உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து நீர் வடியுது. அவர் அவ்வளவு அடி. ஏன்னா எல்லாருக்கும் கை கொடுத்து தூக்கத்துக்கு ஆள் இருக்கு. ஏவிஎம் நிறுவனம், நீங்க பல நிறுவனங்கள் இருக்கு. ஆனா ஐயா, நான் அன்பு சகோதரன் சிவானி செந்தில் சொன்ன மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரா கைய ஊனி, அவரா எழுந்து, அவரா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து, சேரு சகதி அடி உத வெட்டு குத்து எல்லாத்திலையும் அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு வெற்றி நடை போட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறார் ஐயா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய செலவு நான் பண்ணிக்கிறேன். அது நானே செய்யறேன். எனக்கு அது பெருமையானா என் நண்பன் சக்கரவர்த்தி, டைகர் சக்கரவர்த்தி, எங்கள் அண்ணன் துரையண்ணன் அவர்கள் அவங்களா இருக்காங்க. எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் கட்டாயம். அதே மாதிரி இந்த சென்சார் போர்டில் இப்போ அழகாக படம் பிடிச்சி காட்டியிருந்தார். அந்த பாட்டு சீனில் அந்த யானை வந்தது, அது ஒரிஜினல் தானங்க ஐயா? ஆமாம், இந்த ஒரிஜினல் இருந்த வரைக்கும் உண்மை இருந்தது ஐயா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புலியோட சிங்கத்தோட சண்டை போட்டார், கேப்டன் போட்டார். ஆனால் இன்னைக்கு நாங்கள் எல்லாமே கிராஃபிக்ஸ் கூட போட வேண்டியதாக இருக்குது. கார்பரேட் சொன்னார் இல்லைங்களா? இன்னைக்கு கார்பரேட். நான் இன்னைக்கு ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து அந்த நாய்க்குட்டியை 3 மாதம் வளர்த்துனா அந்த நாய்க்குட்டி வச்சு படம் எடுத்தா எனக்கு செலவு கிடையாது, உணவு மட்டும்தான். ஆனால் கிராஃபிக்ஸை கொண்டு வந்துட்டாங்க, பல கோடி எங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல நீங்க பல லட்சங்களை இழக்கிறோம் நாங்க. கிராபிக்ஸ் இந்த கார்பரேட்டுக்காக தான் இந்த சென்சாரே வந்ததான்னு நாங்க நினைக்கிறோம். அவ்வளவு வலியும் வேதனையுமா இருக்கு. அதே மாதிரி திரைப்படங்கள் அண்ணன் கூட சொல்லிட்டு போனாரு, திரைப்படங்களை ஒரு படத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் கொண்டு வர முடியல, திரைக்குள்ள கொண்டு வர முடியல. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு போறோம். எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர் கட்டி கொடுங்க. எல்லாருக்கும் என்னென்னமோ சரிங்களா, 250 கோடி ரூபாயில கூட நூலகம் திறக்கிறீங்கன்றாங்க. யாரும் படிக்கிறதுக்கு அங்க ஆள் இல்லை. பூந்தோட்டத்துக்குள்ள ஆள் இருக்க மாதிரி தான் இருக்கு. அங்க சரியான நூலகங்கள் கிடைக்கல, சரியான நூல்கள் இல்ல, எங்களுடைய நூல்கள் அங்க இல்ல. இருக்கிறது பூரா பல தலைமுறையா வாழ்ந்தவங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் தான், பதிவுகள் தான் இருக்கிற வழிய எங்களுடைய அகனானவர் புறநானவர் 10 பரிபாடல் இதெல்லாம் காணும், அதோடைய தொகுப்புகளை காணும், எங்களுடைய ராஜராஜ சோழனோட காணும். அதனால அந்த அந்த இதை ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறத, எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர் ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்குங்க. எங்களுக்கு ஏ சென்டர்ல நீங்க கொடுக்க வேணாம், பி சென்டர் சி சென்டர்ல கட்டி விடுங்க. எங்களுடைய திரைப்படங்கள் அங்க நாங்க ஓட்டிக்கிறோம். 50 ரூபாய்க்கு நாங்க டிக்கெட் தரோம், ரசிகர்கள் நாங்க பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். 50 ரூபாய் எங்க தியேட்டர், நாங்க படம் கொடுக்குறோம். எங்களுக்கு என்ன படம் மிரட்டுது. அதாவது இந்த விஷால் எல்லாம் தோத்துருவாரு. நான் வெளிப்படையா பேச, அவரு ஆர்டிஸ்டா ஒரு நடிகர்னு சொல்ல, அந்த அளவுக்கு உயரம், அந்த அளவுக்கு உடம்பு, என்ன கட்டுமானத்தான உடம்பு அந்த படத்துடைய அந்த ஐயா. உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா, அவ்வளவு பெருமையா இருக்கு அந்த படம், அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காரு. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியா இருக்கணும். இந்த சிறு படம் சொல்ல முடியாது, இது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம்பா, சிறு படம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு. கலைத்தாய்க்கு என் முதல் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வர்றது காரணமாக இருந்த எனது ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெடுக்கும் அதன் நிறுவனரான சங் பாங்கு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த மேடையில் நான் நிற்கிறது காரணமே என்னோட 2 மகள்கள் தான். அம்மா, அப்பா இந்த மேடை லிட்ட பார்த்துக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். என் பிரைட்டல் அம்மா அவர்களுக்கும் ஜாக்வி அம்மா அவர்களுக்கும் ஐ லவ் யூடா. என் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் என் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க தான் என்னை தூக்கி கொண்டு இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிருக்கிறாங்க. நான் 25 வருஷமா சினிமாவில் போராடிட்டு இருக்கேன். எப்படியாவது நடிகராக இருந்தோம், எப்படியாவது 99 ஸ்டார்ட் பண்ணி என்னோட கனவுகளை துரத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கே போனாலும் என்னென்னா பணம்ன்ற ஒரு விஷயத்தை கேட்டு என்னை சாவடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம்தான், ஆனால் என்னால் பணம் கொடுக்க முடியும். அப்போ ஆனால் ஒரே விஷயம், நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் நின்னேன். வீட்டில் கூட எல்லாம் ஒய்ஃபும் எல்லாமே சொல்லுவாங்க, ஏன் கொடுத்து தான் ட்ரை பண்ணேன்னாங்க. நான் ஏன் பணம் கொடுக்கணும்? பணம் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன், எல்லா காஸ்டியூம்ஸ் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு செலவு பண்ண வேணாம், எல்லா சாப்பாடு செலவும் நான் பார்த்துக்கிறேன், நான் ஃப்ரீயாக நடிச்சு தர்றேன்.
எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் யாருமே வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து சரியாக கொடுக்கல. கூப்பிட்டு இந்த காவேரி காலேருந்து நம்ம ஏவிஆர் வரைக்கும் இது நான் சுத்தாத இடமே கிடையாது. இது கம்பெனி நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது. டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்சு சாயந்தரம் ஆச்சுன்னா கிளம்பிங்க வந்துடுவேன், வந்து நண்பர்களை பார்ப்பேன். எங்கேயுமே எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ ஓகே, நானும் சுற்றி பார்த்தேன், அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. ஒரு சூழ்நிலை மன உளைச்சல் பயங்கரமாகி போதுண்டா, ஓகே இது மேலே வந்து நம்மளால் வந்து உடம்பாலையும் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல, மனசாலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் போதுன்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு ஒரு சூழ்நிலை. சரி ஓகே ஊருக்கு கிளம்பலாம், எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்து ஊரில் செட்டில் பண்ணிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நண்பர்கள் வராங்க, வந்துட்டு பழகுறாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. நம்ம ஏன் ஒரு சின்ன படம் எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. சரி எவ்வளோக்கு எடுக்கலாம், ஒரு 15 லட்சக்குள்ள எடுக்கலாம். அப்போ நான் ஒரு கணக்கு பண்ணுறேன், சரி ஓகே இப்போ இந்த 15 லட்சம் நம்ம ஃபேமிலியை வந்து ஸ்டபிள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 லட்சத்துக்கான ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ப்ரொடக்ஷனை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணி உள்ளே இறங்கிட்டேன், வெளியே வந்துட்டேன். அப்புறம் தான் அதோட வழிகள் தெரிய ஆரம்பிக்குது. 15 லட்சத்துக்குள்ளே படம் பண்ண முடியாது அப்படின்னு. ஏடா அது காலை வச்சுட்டோம், பின் வாங்க மாட்டேன். அது என்னோட சின்ன வயசுல ஒரு பழக்கம். சரிங்க, ஒவ்வொன்றா குவாலிட்டி. இந்த கலைத்தாய் அந்த யாகத்துல வந்து கலைத்தாயோட யாகத்துல எனக்கு எல்லாத்தையுமே போட்டேன். நான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இந்த கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல லைஃப்ல. அப்பயும் என் மகள்கள் வந்து அப்பா விடுப்பா பாத்துக்கலாம், அம்மா என்னம்மா நம்ம 15 லட்சம்லாம் வந்து சப்போஸ் நம்மளை ஏத்துக்கிறாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 15 லட்சம் படம் போடுறோம், நம்மளை ஹீரோவா ஏத்துக்கிறான்னு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடல, ஓகே 15 லட்சம் நம்ம சேஃப் அப்படின்ட்டு. அப்புறம் ஒன்னொன்னா போட மொத்தமா போட்டோம். அம்மா என்னம்மா என்னால குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சின்ன வயசுல இருந்து. அம்மா என்னம்மா மொத்தமா போட்டேன், என்னம்மா நம்மகிட்ட அப்பா விடுப்பா பாத்துக்கலாம், கீழே இருந்தாரு மேல வந்தோம், நீ நில்லுப்பா, இந்த மேடையில ஒரு நாள் நீ பேசுவப்பா, அதனாக பாக்கணுப்பா அப்படின்னு. அம்மா திரும்பவும் சொல்றேம்மா, ஐ லவ் யூப்பா. ஏன்னா எனக்கு சினிமா பின்னாடி கிடையாது, அரசியல் பின்னாடி கிடையாது, பணம் பலம் கிடையாது. ஒரு கடைக்கோடியில கூடலூர்னு ஒரு ஊர்ல இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் தான். அவன் இன்னைக்கு வந்து ஒரு நடிகனா நிக்கிறன்றது என்னால நம்பவே முடியல. எங்க வீட்டுல எல்லாரும் வந்து இங்க நிறைய பேர் கேட்டாங்க என் வீட்டுல கூப்பிடலன்னு. என் மகளுக்கு ஒரே வாசம் தான், நான் தியேட்டர்ல உன்னை பார்க்கணும், அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா நண்பர்களுக்கும், ஏன்னா வள்ளிகள் நிறைய சந்திச்சாலும் நிறைய நண்பர்கள் எனக்கு உதவுனாங்க. சிவானி செந்தில் சார், டைகர் சக்கரவர்த்தி சார், நிறைய பேர் எல்லாருமே எனக்கு அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு ஒர்க்கர்ஸ். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க தான் மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, படம் வர்ற சேர்றவங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அடித்தட்டு மக்களை கீழே ஒர்க் பண்ணுறாங்கல்ல டெக்னீஷியன்ஸ், அந்த வழிகளை நான் பார்த்தவனா. ஏன்னா நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ஒர்க்கே கிடையாதுங்க. இந்த லைட் மேன்ஸ் தூக்கிட்டு ஓடுறாங்க பார்த்தீங்களா, சான்ஸே கிடையாது. ஹேட்ஸ் அப் டு ஆல் டெக்னீஷியன்ஸ். ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கான சம்பளம் தான். ஏன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண யாருமே மனசு வர மாட்டேங்குது. ஒரு லாபம் வருது, அந்த லாபத்துலேயே அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. இன்னைக்கு நான் என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த படத்தை, பட் அது நம்பிக்கையில் தான் சொல்கிறேன், நடக்குமா நடக்கலான்னு தெரியல, இயற்கையாக தான் பார்த்துக்கிறணும். இந்த படத்தில் இன்னொரு லாபம் வந்தாலும் வருமானத்தை இல்லை, இயற்கை தான் பண்ணணும். வந்தால் இனிமேல் OPRP ப்ரொடக்ஷன் எல்லா தயாரிக்கிற எல்லா படத்துலையும் வர்ற லாபத்தில் 50% வந்து இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் தான் என்னோட பங்கு போய் சேரும். அதை தான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த சிறிய முதலீட்டு படங்கள் வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா, ஓட மாட்டேங்குது அப்படின்னு இல்லை, அது வந்து டிக்கெட்டோட ரேட் இருக்கு இல்லையா. இப்போ தல அஜித் சாரோட படம் வருது ஓகேங்களா, அவர் வந்து அவரை 200 ரூபா கொடுத்து பார்ப்பாங்க, என்ன யார் 200 ரூபா கொடுத்து பார்ப்பாங்க, புரியுதுங்களா.
அப்ப அந்த இடத்துல வந்து 200 ரூபா கொடுத்து என்னை பார்க்க மாட்டேன், சின்ன படம் தோல்வி தானே அடையும். அப்ப அந்த இடத்துல வந்து நீ டிக்கெட் விலையை குறைச்சு பாருங்க, அங்க போற கூட்டம் அதே கூட்டம் இங்க வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நார்மலா படம் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், லைஃப்ல எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும். அதை போக்குற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான். சினிமான்ற ஊடகம் மட்டும்தான் எல்லா வலிகளையும் போக்கும். அந்த போக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சினிமா யாரு பார்க்குறாங்க அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸ் தான் வந்து வீக்லி ஒன்ஸ் படத்துக்கு போறாங்க. மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்றாங்க. ஏன்னா 200 ரூபா டிக்கெட், 4 பேர் போனால் 800 ரூபா, அது உள்ள போனால் ஸ்நாக்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து 2000 ரூபா வந்துடும். அவங்க வந்து பிளான் பண்றாங்க. அப்போ லோயர் கிளாஸ்ல இருக்கிறவங்க யாருமே படம் பார்க்கறதே கிடையாது. அப்போ வழிகள் அவங்களுக்கு எப்படி போகும்? போகாதுல்ல. ஸோ முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஒரு திட்டம் முன்னாடி போடுறதா கேள்விப்பட்ட, அது கேன்சல் ஆச்சான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த தியேட்டரை வந்து அவங்க எடுத்து நடத்துற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல. பட் அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை என்னன்னா, இந்த 50 ரூபா டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அதை தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாவே கேட்கிறேன், நான் கலை பிச்சையாக கேட்கிறேன் நான். ஏன்னா அவ்வளவு ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராம, ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியே வர முடியாம துடிக்கிறாங்க. அவ்வளவு படங்கள் வெளியே இருக்குது. அவங்கள எப்போ வர்றது வெளியே கேட்டா ஒவ்வொரு வாரம் வீக்லி ஒன்ஸ். இப்போ தலை படம் வருது, அப்புறம் ரெட்ரோ வருது, சூர்யா சார் படம் வருது. இது இப்போ இடையில நாங்கள் எப்போதான் வந்து படங்கள் தயாரிக்கிறது? எல்லாருமே வந்து வாய் வார்த்தை சொல்றாங்க, அது எங்கேயும் பழி ஒரு நடக்க மாட்டேங்குதா? எல்லாருமே வந்து நீங்க டிக்கெட் விலையை குறைங்க. இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்க நினைச்சா ஒரு படம் பார்க்கணும்னா ஃபாரின்ல போய் தனி ஃபிளைட்ல கூட போய் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஏழை எளிய மக்கள் மன உளைச்சல் தீர்க்கிறது எங்க போவாங்க? படம் பார்க்க வழி இல்லையே. மக்களாட்சியை வந்து கொடுக்கணும்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ல. அதனால் தயவு செஞ்சு இந்த டிக்கெட் விலையை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்க. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து இந்த குரல் அங்கே கேட்குமா அப்படின்னு தெரியல. கேட்டு இதற்கு நீங்கள் வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பதில் அளித்தால் மட்டுமே இங்கே மக்களாட்சி நடக்குதுன்னு ஒரு அர்த்தம்ன்றது மாதிரி நான் பதிவு போடுறேன் நான். ஏன்னா அவ்வளவு ஒரு சினிமா துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது. அது சினிமா துறை மேலும் மேலும் வரணும், கலை மேலும் வளர வேண்டும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.